ஆனா இந்த எலெக்ஷன்ல தான் ஒட்டுமொத்தமா எல்லாருமா சேர்ந்து ஒருத்தனை எதிர்க்கிறாங்க. ஒட்டுமொத்தமா எல்லாருமா சேர்ந்து இந்த விஜயை எதிர்க்கிறாங்க. ஒரு மிகப்பெரிய கேள்விக்கு விடை கிடைத்திருக்கிறது. தாவேகா ஆட்சி அமைக்க ஆதரவளிப்பதாக காங்கிரஸ் அறிவித்திருக்கிறது. தாவேகா தலைவர் விஜயுடன் காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி தொலைபேசி வாயிலாக பேசியிருக்கிறார். ஹலோ, யாரு? தன்ராஜா? நான் தான் ராமசாமி பேசுறேன். சொல்லுங்க. தாவேகா ஆட்சி அமைக்க ஆதரவளிப்பதாக காங்கிரஸ் அறிவித்திருக்கிறது. இந்த வெற்றிக்கு காரணம் திரு ரஹ்மான் பலோச் என்கிற நம்மளை எல்லாம் நடிச்சு ஏமாத்திருக்கான் பார். தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு அளிப்பதற்காக முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. அந்த முடிவை தெரிவிக்கிறதுக்காக நாங்க இப்ப பனையூர் போயிட்டு இருக்கோம். அவ்வளவுதான். நான் இருக்கக்கூடிய காக்கூக்கா கட்சியில் சரியான பாதுகாப்பு இல்லாத காரணத்தினால் ஈக்கூக்கா கட்சியிலே இணையலாம் என்று முடிவு செய்து விட்டேன். கட்சி மாறுவதால் என்னை கோலை என்றோ பச்சொந்தி என்றோ எண்ணி விடாதீர்கள். இது பேரு கையி, ஜெமினியோட வலது கையி. நம்பிக்கையான கை இது. நம்ம கிட்டயே சேர்ந்துக்கிறேன்னு வந்திருக்கு. அண்ணே, உங்களுக்கு எனக்கு ஒரே தைரியம், ஓட்டுக்கினே. உங்களை நம்பிதான் இறங்கி இருக்கிறேன். கட்சியில என்னை கவுத்து விட்டுற மாட்டீங்களே. நாசகோ அப்படி கேட்ட அசிங்கப்படுத்திட்ட பத்தியா? இன்னும் டவுட்லாம் இல்ல. நம்ம ஒண்ணு செய்யணும்னு நினைக்கிறோம், பார்த்தா நம்மளுக்கே ஒண்ணு செஞ்சிடறாங்க. எப்ப மூஞ்சிய காட்டணும், எப்ப முதுக காட்டணும் நல்லா தெரியும் எனக்கு. இது முதுகில் குத்துவதை தவிர வேற இல்ல, பேக் ஸ்டாபிங் அப்படின்னு சொல்லுவோம். என்ன சொல்லி ராகுல் காந்தியை இதுக்கு நம்ப வச்சாங்கன்னு நமக்கு தெரியல. முதுகுல குத்திட்டு இல்ல முதுகுல குத்திட்டு இல்ல. தாவேகாவுக்கு ஆதரவளிப்பது தொடர்பான காங்கிரசின் நிபந்தனையை பார்க்கிறோம். மதவாத சக்திகளுடன் சேரக்கூடாது என்ற நிபந்தனையோடு தாவேகாவுக்கு காங்கிரஸ் ஆதரவு. ஆனால் எந்த காரணத்தை கொண்டோ இந்த கதவை திறக்கவோ எதிர்த்த வீட்டை பார்க்கவோ கூடாது. நம்ம வீட்டுக்கு வாங்க, நல்லா பழகுங்க, பிடிச்சா கட்டிக்கங்க, இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸாவே இருப்போம். இல்லையா, நாங்க இங்கே பழகிக்கிறோம். சரி. காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் 5 பேர் விஜயை ஆதரித்திருக்கிறார்கள். இன்னும் 6 எம்எல்ஏக்களின் ஆதரவு விஜய்க்கு தேவைப்படுகிறது. எந்த கட்சி அடுத்து விஜயை ஆதரிக்க போகிறது? கூட்டணி தொடர்பா என்ன நிலையில விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்கு சார்? இது தொடர்பாக கட்சியின் முன்னணி பொறுப்பாளர்களோடு கலந்தாய்வு செய்த பின்னர் தான் முடிவெடுக்க முடியும். லேட் ஆகிக்கிட்டே போறீங்கல்ல, இருக்கட்டும். ஆளுநர் அர்லேக்கரோடு விஜய் சந்திப்பு நடத்தி இருக்கிறார். ஆட்சி அமைக்க உரிமை கோருகிறார் விஜய். எம்எல்ஏக்கள் கையெழுத்திட்ட ஆதரவு கடிதத்தை விஜய் தற்போது ஆளுநரிடம் வழங்கி இருக்கிறார். நான் போய் ஒரு ஜெராக்ஸ் எடுத்து வந்துடுறேன். நான் நினைச்சா பண்ணலாம் சார், ஆனா பண்ண மாட்டேன். விஜய்க்கு காவல்துறையினுடைய கான்வாய் வாகனங்கள் பாதுகாப்பு வழங்கப்பட்டது. திடீரென கான்வாய் வாகனங்கள் விஜயினுடைய அலுவலகத்திலிருந்து எடுத்துச் செல்லப்பட்டிருக்கின்றன. தொழில் நம்பிக்கை அடிப்படையில தான் நடக்கும். அந்த நம்பிக்கையை கொடுக்கறதுல என்ன பிரச்சனை? இப்பதானே ஆரம்பிச்சிருக்கான், இன்னும் எவ்வளவோ ஸ்டேஜ் இருக்கு. விடுங்க, நான் பாத்துக்கிறேன். தாவேகாவை ஆட்சி அமைக்க ஆளுநர் அழைப்பு விடுக்காத நிலையில் தாவேகா தலைவர் விஜய்க்கு 2 நாட்களாக வழங்கப்பட்டு வந்த உயர் பாதுகாப்பு திடீரென வாபஸ் பெறப்பட்டுள்ளது குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. என்ன விளையாடுறீங்களா? எல்லா கிளியரன்ஸ் வாங்கி முக்கால்வாசி வேலை முடிஞ்சு போச்சு. இப்போ வயலேஷன் மண்ணாகட்டி அடிச்சு. ஏன் மேல ஏன் சார் பாயிரீங்க? நான் ஒரு அரசாங்க ஊழியர், என் கடமையை தான் நான் செய்யறேன். நீங்க பேசுறதா இருந்தா மினிஸ்டர் போய் பார்த்து பேசுங்க. தாவேகா சட்ட நிபுணர்கள் குழுவினர் அதிக தொகுதிகளை வென்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள தாவேகாவை ஆட்சி அமைக்க அழைக்க சட்டத்தில் இடம் உள்ளதாகவும் பெரும்பான்மையை நிரூபிக்க கால அவகாசம் வழங்கலாம் என்றும் வலியுறுத்தினார். இருப்பினும் இதுவரை ஆட்சி அமைக்க ஆளுநர் தரப்பில் அழைப்பு விடுக்கவில்லை. எனக்கு தெரியாது குமாரு, வேற கட்சி ஆளுங்களாம் வராங்களாமே ஆபீஸுக்கு. காரணம் கேட்காத அரசியல், அவ்வளவுதான்.
காங்கிரஸ் நிர்வாகி மோகன் குமாரமங்கலம் கருத்து ஒன்றை தெரிவித்திருக்கிறார். விஜய் முதல்வராவதை பாஜக வேண்டுமென்றே தடுப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார். I didn't do it. செந்தில் நீதானே? நாம என்னப்பா செய்யறது? நாம ஒன்னு நினைச்சா செய்ய ஒன்னு நினைக்குது. உச்சநீதிமன்ற வழிகாட்டுதலை ஆளுநர் பின்பற்ற வேண்டும் என்றும் அவர் தன்னுடைய கருத்தில் வலியுறுத்தியிருக்கிறார். நான் கோர்ட்டுக்கு போறேன், முயற்சி பண்ணி பாருங்க. 118 உறுப்பினர்களின் முழு ஆதரவு பட்டியலையும் அளிக்க வேண்டுமென ஆளுநர் தரப்பில் நிபந்தனை விதிக்கப்பட்டுள்ளது. இதனால் திட்டமிட்டபடி இன்று பதவியேற்பு விழா நடைபெறுவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. லேட் ஆகிக்கிட்டே போறீங்கல்ல. திமுக ஆதரவுடன் ஆட்சி அமைக்க அதிமுக தீவிரம் காட்டி வருவதாக தற்பொழுது நமக்கு தகவல் கிடைத்துள்ளது. என்னங்கடா ட்விஸ்ட் அடிக்கிறீங்க? இபிஎஸ் முதலமைச்சராக வெளியில் இருந்து ஆதரவு அளிக்கவும் திமுக தற்போது முடிவு செய்துள்ளது. அப்போ நான் உள்ள, நான் வெளியே. அப்படி சேதாரம் ஏதாவது ஏற்பட்டுச்சு? தமிழக வெற்றி கழகத்திற்கு மெஜாரிட்டி கிடைக்காததால் அவர்கள் ஆட்சி அமைக்க முடியாத ஒரு சூழல் தற்பொழுது உள்ளது. ஆகையால் அதிமுகவும் திமுகவும் கைகோர்க்க தற்போது திட்டமிட்டுள்ளதாக ஒரு தகவல் கிடைத்துள்ளது. ஒன்னு ராம இருந்திருக்கணும், இல்ல நீ இருந்திருக்கணும். இவன் யாரா? இவன் ஆட்சியில இருக்கிற வரைக்கும் நாம அரசியல் பண்ண முடியாது. நம்ம முந்திக்கணும். ஆனா இந்த எலெக்ஷன்ல தான் ஒட்டுமொத்தமா எல்லாருமா சேர்ந்து ஒருத்தனை எதிர்க்கிறாங்க. ஒட்டுமொத்தமா எல்லாருமா சேர்ந்து இந்த விஜயை எதிர்க்கிறாங்க. தவேக ஆட்சி அமைக்க திமுக இடையூறு செய்யாது என திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் பேட்டியளித்திருக்கிறார். இது ஏன் வேலை கிடையாது, இதுக்கு எனக்கு எந்த சம்பந்தம் இல்லை. மறுபடியும் சொல்லுத. நீ சரி, எனக்கு தெரியாதா சார்? யார் செஞ்சாங்கன்னு எனக்கு தெரியும். புதுச்சேரி பூரணாங்குப்பத்தில் உள்ள நட்சத்திர விடுதியில் அதிமுக எம்எல்ஏக்கள் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இது நமக்குள்ளதான் இருக்கணும். நான் போய் படுக்கிறேன். இங்கே படு. அத சொல்லிடுவேன்னு பயந்தாப்பா அவனை இங்க படுக்க சொல்றேன். சென்னைக்கு புறப்பட்டு வந்திருந்த அதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அடுத்த சில மணி நேரங்களிலே கட்சியினுடைய அறிவுறுத்தல் அடிப்படையில் புதுச்சேரிக்கு செல்ல வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டது. எனவே அவர்கள் அனைவரும் இப்பொழுது புதுச்சேரி அரியாங்குப்பத்தில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். திருவள்ளுகாடுல பூந்து பழவேற்காடு போயிடலாமா? பழவேற்காடுலாம் வேணாம், பாண்டிச்சேரி போயிடலாம். அடி செருப்பால நாயே, எங்காவது பார்க்காத இடமா போலாம்பா. உங்களை நம்பி வெளியே அனுப்ப முடியாது, கன்ஃபார்மா வாய் விட்டுருவீங்க. 118 பேர் ஆதரவு இருந்தால் மட்டுமே பதவி பிரமாணம் செய்து வைக்க முடியும் என்று ஆளுநர் திட்டவட்டமாக தெரிவித்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. எப்படி நம்மால் பின்றேன் பாரு. சும்மாவா? நம்ம சங்கத்தோட ரத்தம் உடம்புல ஓடுது இல்ல. ஒரு கவர்னரோட ஆளுநரோட வேலை என்ன? ஆளுநரோட வேலை என்ன? அந்த வேலையை நீ ஏன் செய்ய மாட்டேங்கிற? உன் வேலையை செய். அது விஜயோட பொறுப்பது. அவர் கேள்விக்கு பதில் சொல்லுங்க மாமா. மக்கள் தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. அவரு நான் ஃபார்ம் பண்றாரு, ஃபோன் பண்ண விடுங்க, அவ்வளவுதான் உங்களுடைய வேலை. விஜயை நிறுத்துறீங்க? நீங்க நிறுத்துறதுக்கான சட்டமே இல்லையே. நல்ல கேள்வி. அடுத்த கேள்வி. இல்ல, ஒரு நிலையான ஆட்சி தமிழகத்துல அமையணும், அதுக்காகத்தான் அந்த எண்ணிக்கையை கேட்கிறாங்க. அவர் யாருங்க டிசைட் பண்றதுக்கு? அவர் யாரு டிசைட் பண்றதுக்கு? அதை அவர் இதை தாமதப்படுத்துறதுக்கு வேற ஏதேனும் காரணங்கள் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இருக்கும் இல்லையா? இல்லன்னா வேற என்ன இருக்கு? யார் இதன் பின்னணியில இருக்காங்க? யார் சொன்னாலும் உங்களுக்கே தெரியும். உங்களுக்கு தெரியுமான்னு முதல்ல சொல்லுங்க. நீங்க வர்றதே எந்த கட்சிக்கு சார்பா வர்றீங்கன்னு எங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். தெரியும், சூது நானும் எங்களுக்கும் தெரியும். விஜய் ஏன் நிறுத்துறீங்க? நீங்க அவருக்கு முதல்வர் ஆகிறதுக்கும் ஆட்சி அனுப்புறதுக்கும் அவருக்கு எல்லா உரிமையும் இருக்கு. கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா டெல்ஸ் தட் லார்ஜஸ்ட் பார்ட்டி கேன் கிளைம் to form the government. சொல்லு, என்ன மூட் அவுட் உனக்கு? என்ன ஆட்டத்துக்கு சேர்த்துக்கல? அதான பார்த்தேன். அந்த உனக்கு போய் வேலையை பாடுறா.